இந்த ஒரு மாசம் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். மக்கள் வந்து ஆதரவு அதிகமாக தான் இருக்கு விஜய் சாருக்கு. இப்போ கூட பாருங்க, ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எங்க ஓடுறாரு? பிரசிடென்ட்டை போய் பார்க்குறாரு, நீத்தி ஆயோக் குழுவில் போய் கலந்துக்கிறாரு, ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு மனுஷன். இந்த ஒரு மாசம் ஆட்சி அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுக்கு தூக்கம் போச்சு, அதாவது விஜய் எதிர்க்கிறவங்களுக்கு தூக்கம் போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சில பேர். போயிட்டு ஃபியூஸை பிடுங்கிறது, இதை பண்ணுறது அதை பண்ணுறது, அது மாதிரி சீப்பான வேலைலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அதாவது ஒருத்தரை எதிர்க்கணும்னா நேரடியாக போய் எதிரு. அவரோட ஆட்சியை நீ கேவலப்படுத்தணும்னு பின்னாடி சில வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்ல, சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, மின்சாரத்துறை அமைச்சர். அப்போ இந்த மாதிரியான கேவலமான கேடுகெட்ட செயலெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதை செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் பாவம்ல, நைட்டில் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறது யார்? மக்களுக்காக நீங்கள் விஜய் சாரை பழி வாங்கினா வேற விஷயங்கள் பண்ணுங்க. ஆனால் மக்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. எதிர்கட்சிகள் அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க பிரதர், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, ரொம்ப பாவம். நேற்றெல்லாம் குளத்தூரில் ஒரு அண்ணன் சொல்கிறாரு, நான் வெள்ளை சட்டை போட்டு இங்கே நிற்க வேண்டியதுடா, ஆனால் இங்கே வந்து டிஷர்ட்டில் கலர் பனியனில் வந்து சுத்த விட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, டிப்ரெஷனில். அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இனி திமுக வந்து தங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றலைன்னா 2031 தோல்வி தான். நீங்கள் பாருங்கள், 2031 விஜய் சார் தான் திரும்ப வருவார். 6 மாதம் 3 மாதம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 15 வருஷம் இந்த ஆட்சி தொடரும் பிரதர். எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்க சொன்னாங்களா, நாங்கள் அனுப்பிச்சு தான் அவங்க போனாங்க. அவங்கெல்லாம் இப்போ சொல்லிட்டாங்க, நீ அனுப்பிச்சுலாம் ஒன்றும் போல, எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரில் பங்கு. ஏங்க இவர் வந்துட்டாருங்க, துரை வைகோ பையன், அந்த மனுஷன் வந்துட்டாரு. அவர் சொல்கிறாரு, சார் நான் உதயசூரியனில் போட்டிட்டேன், இல்லைன்னா நான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருப்பேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க, விஜய் தான் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து விஜய்னு பேர் வச்சாலே வெற்றி தான். இந்த விஜய் ஆண்டனி கூட வெற்றி தான். அந்த மாதிரி விஜய் சாரோட இது விஜயநகர ஆட்சின்னு ஒரு காலம் வந்தது. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி தான். இனி தமிழ்நாட்டில் அடுத்த ஹேட்ரிக் அடிக்க போறாரு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2031 விஜய் தான், 2036 விஜய் தான். ஸோ தொடர்ச்சியாக ஹேட்ரிக் அடிச்சுட்டு டெல்லி ஜாயங்க, பார்லிமெண்ட் ஆயங்க, பிரைம் மினிஸ்டர் தான் இனிமே. சூப்பரா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா, ஒரு பக்கம் நிர்மல்குமார். 6 அவர் 6 அடிச்சா இவர் 4, இவர் 4 அடிச்சா 6, அப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ரமேஷ் சார் அருமையா பண்ணாரு. இந்து வர சமய அறநிலையத்துறை போய் பாருங்க, சூப்பரா பண்றாரு. அவரே ஆக்ஷன்ல போயிட்டு முதல்வன் அர்ஜுன் மாதிரி மப்டியில போயிட்டு அவரே அந்த இதெல்லாம் பாக்குறாரு. நல்லா இருக்கு. குறைஞ்சிருக்க. நேற்று ஈசிஆர் சரவணன் சார் சொல்றாரு, எம்எல்ஏ, யாராவது எங்க பேரை வச்சுக்கிட்டு மாமூல் கேட்டா யாரு ப்ரோ சொன்னா ஓப்பனா சொல்லுங்க ப்ரோ, கடந்த 20 வருஷத்துல நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எடுத்து சொல்லுங்க ப்ரோ, யார் ப்ரோ சொன்னது? ஆனா ஓப்பனா சொல்றாரு, மாமூல் கேட்டு எங்க கட்சிக்காரங்க வந்தாலே கொடுக்காத. ஏன்னா சாலை ஓரம் வியாபாரம் பண்றவங்களாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து ஏதோ பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லயோ வந்து இல்லை, ஏசில இல்லை, கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட போய் மாமூல் வசூல் பண்றது கேவலமான செயல். அதெல்லாம் வந்து நீ இது பண்ணி சூப்பரா பண்றாருல, அதுதான் டிவிக்கே ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசியலில். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து யாரு கூட கூட்டணி வரணும்னா டிவிக்கே தான் ஒரே ஆப்ஷன். எதுக்காக சொல்றேன்னா, அண்ணாமலை கிட்டேயும் போகலாம். ஏன்னா ரஜினி சார் அந்த பக்கம், விஜய் சார் இந்த பக்கம், அவருக்கே இப்போ எந்த பக்கம் முடிவு எடுக்கிறது. நான் என்ன கேட்டால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, டிவிக்கே 100% டிவிகேக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். மாஸ்டருடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது சாதாரண உழைப்பு கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு. எதுக்காக சொல்றேன்னா, அவர் வந்து ஆனால் ஒரு விஷயத்துக்கு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தயாராகிடணும் பிரதர். நீங்கள் தான் மீடியாலாம் சப்போர்ட் பண்ணணும். எதுக்காகனா, இன்னையிலேருந்து கேவலப்படுத்துவாங்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். லாரன்ஸ் ரொம்ப கெட்டவன். ஒருவேளை ஒரு டிவி கேக் போயிட்டாருன்னா மாஸ்டரை கேவலமாக அடிப்பாங்க. லாரன்ஸ் ஒரு கெட்டவர், லாரன்ஸ் ஒரு மோசமானவர், லாரன்ஸ் டான்ஸ் இடத்துல இப்படி பண்ணுறாரு, அவர் தம்பி மேலே வழக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஒரு நியாயமான ஒரு நல்ல ஒரு மனுஷனை தேர்ந்தெடுங்க, அவ்வளோதான். மாஸ்டர் தயாராகிக்கணும், அவ்வளோதான்.